இல்லையா? ஏன் ஒடுக்கிறது ஒவ்வொருமே இருப்பதாக. ஆமென். எடுத்துக்கொள்ளும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நோட்டு படிங்க. இதோ தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன். இங்கே பார்க்கிறோம், கதவை திறந்த என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் சொல்லுங்க பிரவேசித்து அவனோடு இருந்து போஜனம் பண்ணுவாங்கிறாரு. அப்ப இதற்காக அவர் கதவை திறக்க சொல்லுகிறார். கதவை திறந்தால் இதற்காக அவர் கதவை திறக்க சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் கதவை திறக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. என் சத்தத்துக்கு கேட்டு, என் சத்தம் என்ன? அவர் சத்தம் என்ன? வார்த்தை. என்ன சத்தம் விட்டு கூப்பிடுகிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கதவை திறக்க சொல்லுகிறார். இல்லையா? ஆமா. இங்கு 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். இல்லையா? ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நம்மளை ஒவ்வொரு கர்த்தர் அழைக்கும் போது ஒரு சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிறார், என்னோட பெரியாலே யாருமே இல்லை, அதனால என் பேலனரு ஆணையிட்டு அவனுக்கு சொல்றேன், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக என்கிறார். இல்லையா? அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 விதமான கதவை நாம் என்ன பண்ணணும்? திறக்கப்பட வேண்டும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை, கதவை திறந்தால், நாம் கதவை திறந்தால் நமக்கு 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். இல்லையா? இந்த 2 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கதவுகளை திறக்க வேண்டும். இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3-4. பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல முதலாவது பார்த்தோம்னா பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு வெவ்வேறு பாஷைகளாக பேச தொடங்கினார்கள். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க. அப்படி மாதிரி பேசுறோமா? வெவ்வேறு பாஷை பரிசுத்தாயில் நிரப்பப்பட்டு பேசுகிறோமா? முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் பரிசுத்தாயில் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையாக அந்நிய பாஷை என்ன பேச வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலோட அடையாளம் அதுதான். எந்த நாள் என்று 120 பேர் உருவப்பட்டு கூடியிருந்த இடத்துல
பரிசுத்தால் நிரப்பப்பட்டு எல்லாரும் என்ன வெவ்வேறு பாஷைகளாக பேச தொடங்கினார்கள். இது ஒரு வரம், இது ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கு உன்னதங்கள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கதவை திறக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதுதான் உங்களுக்கு அலங்காரம் இல்லையா? ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதுதான் உங்களுக்கு அலங்காரம். ஒவ்வொரு நாளும் நல்லா பவுடர் அடிச்சுட்டு மேக்கப் போட்டு மஸ்கரா மை லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு அது மேக்கப் அல்ல. அந்த மேக்கப் எல்லாம் போட்டா ஒண்ணு பண்ண முடியாது. ஒவ்வொரு நாள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு நீங்க போகும்போது அதுதான் உங்களுக்கு அலங்காரம் இல்லையா? சரி, இன்னொன்னு கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு அந்த அலங்காரம் தேவைப்படுகிறது? பரிசுத்தாய் ஏன் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? அது உங்களுக்கு அலங்காரம். ஏன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாக நீங்க அலங்காரம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? வெளிப்படுத்திய விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வெளிப்படுத்திய விசேஷம் 19ஆம் அதிகாரம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து புதிசத்து கடவோம். ஆட்டுக்குடியனுடைய கல்யாணம் வந்தது. அதோட மனைவி தன்னை ஆயத்தம் அடைந்தாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குடியோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். எதனால் ஆயத்தப்படுத்தினாள்? பரிசுத்த ஆவினாலே தன்னை ஆயத்தப்படுத்தினாள் இல்லையா? ஏன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? அது நமக்கு அலங்காரம். ஏன் அந்த அலங்காரம் தேவைப்படுகிறது? நம்ம யாருங்க? ஆட்டுக்குடியினுடைய மனைவி. பரிசுத்தாவின் அலங்காரம் பெற்றா மட்டும்தான் அவருடைய திருமணத்துக்கும் நம்முடைய கல்யாணத்துக்கு அந்த பரலோகம் போக முடியும். தன்னை ஆயத்தப்படுத்தினால் ஆட்டுக்கிற மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் அலங்காரப்படுத்த முடியும் இல்லையா? அவருதான் சொல்லுவாரு மணவாளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லி. அது ஒவ்வொரு நாள் நமக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும் சொல்லி நம்ம அப்படி செய்யும் போது மணவாள் நம்மை ஆயத்தமாக இருக்கும் போது கூட்டிக் கொண்டு போவான் இல்லையா? 10 கன்னிகை 5 கன்னிகை எப்படி இருந்தாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அலங்காரம் பெற்று எல்லாமே இருந்தாங்க. என்ன இருந்துச்சு? தீபம் இருந்தது, பாத்திரம் இருந்தது, என்ன எல்லாமே இருந்தது. இதோ மணவாள் வந்துட்டு சொல்லும் போது கதவை திறந்தாங்க, கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க இல்லையா? முதலாவது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா பரலோகம் போறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? நீங்கள் கதவை பரிசுத்த ஆவியில போட்டு கதவை திறக்கப்படும் போது அது நமக்கு உன்னதத்துல சகல ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரலோகத்துல நம்மள என்ன சொல்ற சில பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அங்கே அவருடைய திருமணத்தில் நமக்கு பங்கு பெற முடியும் இல்லையா? அதுக்குத்தான் கதவை திறக்கணும். 10 கன்னிகை இருக்கிறாங்க. இதோ மனம் வந்து கதவை தட்டும் போது கதவை திறந்தா மட்டும்தான் முடியும், போக முடியும். கதவு திறக்கலன்னா போக முடியுமா? முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்பட்டு கதவை நீங்க திறக்கப்படும் போது அது உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் இல்லையா? தன் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். யாரோட மனைவி? ஆட்டுக்குட்டியோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால். எப்படி ஆயத்தப்படுத்தினால்? இதற்காக ஆயத்தப்பட என்றால் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று பரிசுத்தோட துணையோடு இருக்கும் போது நம்ம ஆயத்தப்படுத்த முடியும் இல்லையா? அவர் வேத வார்த்தைகள் மூலியமாக வசத்தின் மூலியமாக நம்ம இடத்துல என்ன கண்டித்து உணர்த்துவார். என் கணவனுக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். 2 கிலோ வாங்கி சாம்பாரையும் ஃப்ரை பண்ணி வச்ச கணவன் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க வெண்டைக்காய் வாங்கி செய்றீங்க? நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அப்புறம் ஏன் பிடிக்காத செய்யறோம், பிடிச்சே செய்ய மாட்டேங்கிறோம்? அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இருந்தா மட்டும்தான் சொல்லுவார், அவர் இருந்தா மட்டும்தான் உணர்த்துவார். அதற்காக நீங்கள் கதவை திறக்க வேண்டும் இல்லையா? ஆமா, நம்ம பரிசுத்த என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும். நம்முடைய மனவர்களுக்கு நம்ம கனம் பண்ணணும். கதவு தற்றால் சத்தத்தை கேட்குது, மனவாட்டியே ரூபவதியே புறாவே
நான் வந்திருக்கிறேன், கதவை தர ஃபேன் அள்ளி போட்டுருக்கிறேன், காலுக்கு கிரீம் போட்டுருக்கிறேன், இறங்கி வந்து என்ன ஆகும், தரையில காலெல்லாம் வீணா போயிடும். இப்போதான் உடம்பு குளிச்சு சந்தனம் எல்லாம் போட்டிருக்கிறேன், பெட்ஷீட் எடுத்து வந்து என்ன எல்லாம் உதறி சிந்திடும். இந்த ரோஸ் போட்டு அப்படியே தலைக்குள்ள கூச்சிருக்கிறேன், வந்த தலையில என்ன ஆகும், கலைஞ்சிரும். வரமாட்டேன் மனவாளனே, பார்க்க வரைக்கும் பார்த்தாரு, தட்டிட்டேன்னாரு, போயிட்டாரு. இப்படிதான் அவர் வருகிற வரைக்கும் நம்ம இன்னும் தட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வந்துவிடும், அவர் போயிடுவார். புத்தியில கண்ணி கூட என்ன அடிச்சுக்குவோம், ஐயோ மனவாளன் போயிட்டாரு. அப்ப போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பூமியிலேயே தன் மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் கத்தி ஒப்பாரி வச்சாலும் வரமாட்டாரு, நம்ம அங்க போக முடியாது. அதுக்கப்புறம் கதவை திறந்து வச்சாங்க, கதை உடைச்சாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. திறக்கவே நேரத்துல கதவை திறக்கப்பட வேண்டும். எவ்வளவு செல்லமா கூப்பிடுறாரு நம்மளைய மனவாட்டிய, நம்மளை பார்த்து மனவாட்டியே, நம்மள புறாங்கிற, நம்மள புறாவா ஊதிய, நம்மளாம் மூஞ்சி கண்ணால ஒட்டு கூட பார்க்க முடியாது நம்மள எல்லாம் பார்த்தா. ஆனா அவர் புறாங்கிறாரு, நம்மளைய ரூபவதிங்கிறாரு, அழகானவங்கிறாரு, ஸ்திரீங்கிறாரு. இப்படி பாசமா செல்லாம நம்மளை கூப்பிடும் போது நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். பசுத்தாயினோடு ஆயத்தமா இருக்கணும், தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும். எப்போ வந்தாலும் கதவை தட்டலாம் என்னணும், திறக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவன் கதவை தட்டாரு, மனவாள இப்ப குளிக்க போறான், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ன பண்ணணும், குளித்து ரெடியா இருக்கணும். கதவை தட்டுறாரு, மனவாட்டியே நான் வந்திருக்கிறேன், கதவை தர. இல்லைங்க இப்பதான் எங்க மூஞ்சிக்கலாம் என்ன பண்றேன், பேஸ்கிரீம் போடுறாங்க, வெயிட் பண்ணுங்க. எத்தனை முறை வெயிட் பண்ணுவார் அவரு? ஒரு கொய்யக்காரன் 2 நிமிஷம் கூப்பிடுவான் போன் பண்ணி, நீங்க எடுக்க முட்டீங்கன்னு கொய்யக்காரன் போயிட்டே இருப்பான். அப்ப நான் தான் இன்னொன்னு தொலை பிடிச்சு போகணும். ஆனா அது கூட வாங்கிடலாம் கோயில் கூட, ஆனா இவரை பிடிக்க முடியாது இல்லையா? இவர் போயிட்டாருன்னா பிடிக்க முடியாது. ஆட்டுக்கிட்ட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். சொல்றாங்க, மனவாளனே மனவாட்டியே, பூமியில உங்களுடைய ஸ்திரீ உங்கள் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்கிறார். அதை பாக்குறாரு, ஆயத்தமாயிட்டாங்களா? ஓகே, இப்ப நான் வரேன். வந்துடுவார், எக்கால சத்தம் ஊதும், வந்து விடுவார். எப்ப வேணா வருவார், தன் மனைவி பார்க்க, நம்மளை பார்க்க வந்துடுவார். அப்ப நம்ம ஆயத்தமா இல்லைன்னா கைவிடப்பட்டுடுவோம். அவர் கட்டும்போது கதவை திறந்துடணும். பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் கணவன் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஆனா ஸ்திரீக்கு பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே எல்லாம் முடிவு 2 மணி நேரம் ஆகும். கணவன் சத்தம் போடுவாரு, வா டைம் ஆச்சு, இருங்க லேட் பண்ணினாலும் லேட் ஆயிரும். இதே மாதிரிதான் ஸ்திரீ தன்னை ஆயத்தப்படுத்தினா அவர் பார்க்க வரைக்கும் பார்க்குவாரு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதனாலதான் நீங்க என்ன, கதவை நீங்க திறக்கணும். ஒருவன் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால், இந்த நாளே கத்துற வார்த்தை, கதவை நீங்கள் திறந்தால் நீங்கள் ஆயத்தமா இருக்கும்போது அவர் உங்களை கூட்டிக் கொண்டு போவார். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க கதவை திறந்தீங்கன்னா, முதலாவது கிடைக்கிற கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல பரலோகத்துல அவருடைய நம்முடைய திருமணத்துக்கு நாம அங்க இருக்க முடியும் இல்லையா? தன்னை ஆயத்தப்படுத்தினால் சத்தத்தை ஊதும், சத்தத்தை கேட்கிறோம். அது சொல்ற, ஒரு சத்தத்தை கேட்டு அவர் வந்து கதவை தட்டுற, சும்மா கதவை தட்டுறாரா? சும்மா கத்துறப்போங்களா? ஏதோ பேசி போடுவாங்கல்ல வந்துக்கிறேன்னு. அப்போ நாம சத்தத்தை என்னமா கேட்கணும். இது யாருடைய சத்தம்? என் மாணவனோட சத்தம். பயந்துருவா, பசங்க வளர்ந்துருப்பாங்க தூரமா. சொல்ல ஒரு பையன், ஏய் அப்பா வந்தாரா அப்படிமா, எப்ப சொல்ற பைக் சொல்றது. அப்ப அந்த பையன் பாருங்க எவ்வளவு கூர்மையா, எங்க அப்பாவோட பைக் இதுதான், இத்தனையோ பைக் இருக்குது, ஆனா அப்பாவோட ஸ்டைல், அவங்க அப்பாவோட பைக் சவுண்ட் அவனுக்கு மட்டும் தான் கேட்குது. எங்க அப்பா வந்து ஓடி போய் கொஞ்சிக்கும். சில வீட்டுல சில ஸ்திரீ சொல்லுவாங்க, அவர் வந்துட்டாரு, எப்படி சொல்றீங்க? அவர் நட சவுண்டா கொடுத்தாரு, சத்தத்தெல்லாம் கேட்கிறாங்க.
ஏன் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கி அறிந்திருக்கிறது இல்லையா? பாருங்க, என் ஆடுகள் சத்தத்தை கேட்டிருக்குது. அந்நியர் சத்தத்தை கேட்க முடியாது, அங்காவிட்ட முன்னாடி போகாது. மைக்கோட சத்தம் கூப்பிடாதுன்னு அந்த ஆடு அடிச்சு ஓடும். நம்ம ஒரு சத்தத்தை கேட்காம இருந்தோம்னா சிவப்பும் குருவின் பாம்பு போல கதவு தக்கணுமா கால் உருவது. என்ன காரணம்? அவர் சத்தத்தை நாம கேட்கல. தெளிவாக இருக்கிற வேத வசனம், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். என்ன சத்தம்? என்ன சத்தம் சொல்லி சத்தம் என்ன? கத்தர் வார்த்தை. வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு அதன்படி கதவை திறக்கும் போது அந்த பழோ ராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சி, அந்த புலர்ச்சியினுடைய எல்லா மகிமை நமக்கு கத்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? பாருங்க, அப்போ நம்ம தன்னை ஆயத்தப்படுத்தினால் பசுத்தாய் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பொருளாதாரம் போக முடியுமா? பசுத்தாய் பெற்றுக்கொண்டு அவங்க வழியாந்தா மட்டும்தான் நம்ம சரியாக தன்னை ஆயத்தப்படுத்தும் போது கூட்டி கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பசுத்தாகியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். படிங்க. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்க, முதலாவது வாக்குறுதி, அன்றையும் மீட்கப்படும் நாளுக்கென்று. இந்த பூமியில் நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை. அந்த முத்திரை இல்லாம மீட்கப்பட முடியாது. ஆட்டுக்குட்டியோட மனைவி இந்த பூமியில இருந்து மீட்கப்படணும். அப்படி மீட்கப்படுறதுக்கு ஒரு நாள் வருகிறது. அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானோட முத்திரை இருக்கணும். பரிசுத்தனோட வஸ்திரம் இருக்கணும். தன் ஸ்திரிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இருக்கணும். முக்கியமா சொல்ல போன கல்யாண வஸ்திரம் இருக்கணும் இல்லையா? யாரு பொண்ணு யாரு பொண்ணுன்னு தெரியாது. கல்யாண வஸ்திரம் இல்லாம பொண்ணு வந்து யாரு பொண்ணு எப்படி தெரியும்? கல்யாண பொண்ணை பார்த்தா தனியா தெரியும். அந்த ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும், அவரோட மேக்கப் வித்தியாசமா இருக்கும், உடைய ஆபரணம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் கல்யாண பெண். நம்ம கல்யாணம் அந்த பூமியில வித்தியாசமாக தான் இருக்கணும். அதுக்காக மேக்கப் பண்றோம். டெய்லி வித்தியாசம் இருக்கும். லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்கரா அடிக்கிறோம், காளான் ஃப்ரை மூஞ்சி பூசுறோம், என்னமோ பூசுறோம். வித்தியாசமா இருக்கணும். பார்த்தா வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் இல்லை. சொன்ன மாதிரி என் சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அலங்காரத்தின்படி இருக்கும் போதுதான் கல்யாண வஸ்திரம், கல்யாணத்து வஸ்திரம். இதை கல்யாணத்தில் தன் மனைவி என்று அவர் அறிந்து கொள்வார் இல்லையா? பாருங்க, ரெடியா இருந்தா மட்டும்தான் எல்லாமே. தன் மனவாட்டு ஆயத்தமா இருக்கிறார். கல்யாண வஸ்திரம் அணிந்து கொண்டு ஆபரண நகைகள் கர்த்தர் வார்த்தைகள் ஆதாரத்திலே அவள் போட்டுக் கொண்டிருக்கும் போது தன் மனைவி ஆயத்தமா என்று சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு போவார் இல்லையா? அதனாலதான் கதவை என்ன பண்ணணும்? நீ கதவை திறந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அந்த பிரபலத்தை செல்வதற்கு தன் மனைவியோட ஸ்தானத்தை பிடிப்பதற்கு பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கதவை திறந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பரிசுத்தாவியான பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் கதவை திறந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமென். 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் சூழல் இருந்தால் எப்படின்னா ஆபிரகாம் யோசிச்சு போனோம் தானே அழைக்கும் போது
விக்கிரத்தோட வழிபாடுல அவன் இருந்தான். விக்கிர சிலை செய்தான காரியங்களே அவன் அடிமையாக இருந்தான். எந்த ஆசீர்வாதம் இல்லை, அவன் எந்த ஆசீர்வாதம் இல்லை. சொல்லிடுறேன், அவனுக்கு பிள்ளை இல்ல, அவனுக்கு பிள்ளை இல்ல, சொத்து பக்கம் எதுவுமே இல்லை. ஏதோ அப்பாவுக்கு சாப்பிட்டு வந்து கொடுக்குறான். அவனை அழைக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார் இல்லையா? இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அழைக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை விடுவிப்பேன் என்றுதான் அழைக்கிறார் இல்லையா? கடன்களையும் நஷ்டத்திலையும் துன்பத்தின் கண்ணீரில் வியாதி நோய்கள் நம்மை அழைக்கும் போது ஆசீர்வதிப்பேன் சொல்லி அழைக்கிறார். இது நீங்கள் நம்பி அவனை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தீராத வியாதியிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறாரா? கஷ்டத்திலிருந்து அழைத்து ஆசீர்வதிக்கிறாரா? நீ ஆசீர்வாதம் சொல்லவே சொல்லாது. ஏன் நீ ஆசீர்வாதம் சொல்லாது? ஏன்னா வியாதி எங்க வேணாலும் நல்லாத நோய், குடும்ப பிரச்சனை, கஷ்டம், தோல்வி, கண்ணீர், துன்பம் எல்லாம் பார்த்து நான் உன்னை அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இப்படி சொல்லி அழைக்கும் போது அந்த நஷ்டத்தில் இருந்து அந்த வியாதியில் இருந்து அந்த கொடுமையான வியாதியிலிருந்து நோயில வெண்ணனாலே விடுதலையாக்கி ஆசீர்வதிச்சிருக்கிறார். சரியா? ஆசீர்வாதம் அப்படி அவன் அழைச்சவங்க அந்த விடுத்தவங்க செல்வ சீமான் ஆயிட்டானா? நான் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிச்சு பேரை பெருமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் அப்படியே கோடீஸ்வரனும் செல்வ சீமான் ஆயிட்டானா? நான் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிச்சு உன்னை நான் பெருமைப்படுத்துறேன். நீ பெருகவே பெருகப்படணும்னு சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கும் போது அழைக்கிறான்னா உன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நீ ஆசீர்வாதமாய் நான் உன்னை பெருகப்படும் சொல்ல அழைக்கிறார். ஆனா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? அதெல்லாம் வாய்ச்சாரு, அதை ஆசீர்வாதம் சில சீமானந்தான். ஒவ்வொருவரும் அழைக்கும் போது ஆசீர்வாதம் சொல்ற அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிறதா? அப்புறம் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதம் ஆனா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 18, 19, 20. அன்பையும் விதமான தேவனுடைய ஆசைனா இருந்த அப்பம் ராட்சசன் கொண்டு வந்து யார் ஆசீர்வதித்து? ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தை பூமி விடுதலையாக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன்னதமான தேவன் என்று சொல்றது சொன்னால் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கஷ்டமாக கொடுத்தான் இல்லையா? இரண்டாவது நம்முடைய பூமிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. நீ ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாம் எடுத்தவங்க ஆசீர்வாதம் கொடுத்தானா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படி சொன்னா அவன் எல்லாவற்றிலும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? எப்படி கொடுத்தான்? அப்பத்தையும் தண்ணீரும் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்த அவனுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்த முடியுங்க. ஏன் சொல்றேன்? திருவுக்கு வாங்க, திருவுக்கு வாங்க, ஏன் சொல்றோம்? அப்போ டாக்டர்ஸையும் கொண்டு வந்து திருவந்தரிக்கும் டாக்டர் ஆசீர்வதிப்பான் இல்லையா? அதனாலதான் திருவந்திரடிய
தேவனுடைய அந்த திருவிருந்து, அந்த திருவிருந்து எடுக்கும்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொல்லுங்க. அந்த வானத்தில் உண்டாக்குற அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதால எப்படி அந்த திருவிருந்து எடுத்ததுனால ஆசீர்வாதம் உனக்கு உண்டா என்று சொல்லி எல்லாருக்கும் தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுக்கு தசமம் கொடுத்தபடினால கர்த்தர் அவன் வாழ்க்கைகளை எல்லாம் போகப்பட்டவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? ஆமா, இங்க தசமபாகம் சொல்லும் போது நினைத்தான் தசமபாகம் சொல்றாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்க ஆபிரகாம் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். தெளிவாக கொண்டிருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிற கட்டளை அவர்கள் செஞ்சாக வேண்டும் இல்லையா? எல்லாவற்றையும் அவன் தசமபாகம் நோக்கி கொடுத்தார். என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அண்ணனுக்கு பாதி, தம்பிக்கு பாதி, வீட்டுக்கு பாதி. அப்படி பயணப்படாது. எங்க திராட்சை ரசமும் எங்க வெட்டுவோம் அங்கேயும் ரசத்தை கொடுக்க வேண்டும். உங்க ரசம் எல்லாம் அண்டை சாய்ந்து வரணும், ஆளுக்கு தான் வரணும். அண்ணனுக்கோ தம்பிக்கோ டிவிக்கோ ஊருக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. அவனுக்கு ரொம்ப குளம் ரசம் பார்த்து அது கட்டலுக்கு மட்டும்தான், அது சபைக்கு மட்டும்தான், அது பங்கு போடக்கூடாது. ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வாதம் இல்லை. நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வர போறோம், ஜனத்தை பண்றோம், வேலை பண்றோம், நம்ம டெக்னிக்கல் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம். அது வேற, அந்த ஆசீர்வாதம் வேற. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவரோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை வஞ்சிக்காதபடி அவருடைய பணத்தை அவருக்கு கொடுக்கணும். யாருது நம்ம அவருக்கு வந்து எடுக்கிற மாதிரி அவரு கால் பசங்க எடுக்கிற மாதிரி ஏனென்றே வஞ்சிக்கு நாங்க என்னவே வஞ்சித்தோம். பசமா சொல்றீங்கன்னா அவர் வஞ்சிக்கிற மாதிரி தனம் எங்கே? தேவனால எனக்கு தனம் எங்கே? பூமியில் வளர்ந்து வந்து எல்லாம் பொருளாது எல்லாமே ஆகுது அவருடையதான். முதல் பலன் அவருடையது. அவருக்கு தான் கஷ்டம் கொடுக்கணும். வஞ்சிக்கிறீங்களா தெரியாது. 10ஆம் வசனம் பாருங்க. தசமம் எங்க போகணும்? அண்டை சாலை ஆளுக்கு தான் கொண்டு போகணும். ஆசீர்வாதம் கேட்கும்போது நம்ம ஆசீர்வாதம் அந்த மாதிரி வேலைக்கு போற கம்பெனிக்கு போற வேலைக்கு போகலாம். அந்த டைம் நம்ம எடுக்கலாம். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அண்டை காலையிலே கஷ்டமாக கொடுக்க வேண்டும். நீ பொருள் கொடுத்து பாரு, அதுதான் பண்ணலாம். வானத்தில் பலத்திற்கு போகும்போது ஆசீர்வதித்து வசதி பண்ணுங்கிறாரு. அப்படி சேரமா இல்லையா என்ன பண்ணுறேனே சோதிச்சு பாரு. நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாரு, நீ ஃபர்ஸ்ட் கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் நான் செய்வேன் என்ன நீ பாரு அப்படின்ற. அப்படி ஆவெல்லாம் நம்ம சாப்பிடுறாங்க தசமா கொடுத்தபடினால கர்த்தர் அவரோட முதல்மா ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? அது 24ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். கர்த்தர்
எஜமானுக்கு எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் சீனா இருக்கிறாரு. யார் கொடுத்தது? கர்த்தர் எஜமானை மிகவும் சுத்திக்கிற ஒரு வேலைக்கார சொல்றான். கர்த்தர் எஜமான சுத்திக்கிற சொல்றான். சொல்லலாம் எஜமான் நல்ல ஆசிரியமா இருக்காரு, எல்லாமே சொல்லலாம். ஆனா அந்த வேலைக்காரன் அப்படி சொல்லாம கர்த்தர் எஜமான ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? ரெண்டாவது சொல்றாங்க கர்த்தர் அவர் இன்னும் இருந்து வேலைக்காரி எல்லா கதையோட எல்லாமே வந்துட்டு வெள்ளி பூண்டு எல்லாமே யார் கொடுத்துருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எல்லாமே இருக்கும், அதிகமாக இருக்கும். வெள்ளி பொண்ணு பொருள் இது கர்த்தர் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதம் நமக்கு வந்து பொருள் பட்டது வாங்கடா அமைல பட்டது. ஆனா கர்த்தர் ஆசீர்வாதம் வந்து இப்படிதான் இருக்கும். மற்றவங்க சொல்ற மாதிரி மக்கள் அவளை பார்த்து சொல்றாங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆமா வீடு ஆசீர்வதிக்கிறாரு. சொல்றாங்க கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்றாங்க. அதுக்கு இரண்டாவது ஆசீர்வாதம் உண்டா? கதவை திறந்தால் தேவசத்தை கேட்டு கதவை திறக்கும் போது ஒன்று ஆதிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று உண்மைக்குரிய ஆசீர்வாதம். ஆதிக்குரிய ஆசீர்வாதம் பசுபாவியர்கள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூக அண்டை சாலைகள் அசமம் கொடுக்கிறேன் இல்லையா? ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனா அதை கொடுக்க பார்த்தோம்னா எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி பக்கம் சொல்லுவாங்க, உங்க பொண்ணு உங்க பையன் என்ன எந்த படிக்கிறான் அப்படிமா? கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறான் அப்படிமா? பாஸ்ட் ஸ்கூல்ல எங்க படிக்கிறாங்க? காலேஜ் படிக்கிறாங்க. பாத்தீங்களா, நீங்க கஷ்டமா கொடுக்குறீங்க, எல்லாம் காணி கொடுக்குறீங்க, உங்க பையன் இங்க படிக்கிறான். அவங்க பாருங்க அதை வாங்கி வச்சு அவங்க பிள்ளை படிக்கிறாங்க பாருங்க அப்படிமா? சாத்தா வந்து என்ன பண்றான், மைண்ட அப்படி டெவலப் பண்றான். அது கற்பனுடைய கட்டளை. ஆசிரியருக்கு நம்ம தான் கொடுக்கணும் இல்லையா? அது நேருக்கு யாரு சுதந்திரம்? கட்டளை தான் சுதந்திரம். நம்ம ஆசிரியர் கொடுக்க கட்டளை மற்றொரு பங்கு அவனுக்கு கொடுத்தே ஆகணும், அழைப்பு கொடுத்தாகணும். அத நான் சொல்லுவோம், நாங்க பாஸ்டுக்கு இல்ல கொடுக்கிறீங்க, தேவனுக்காக கொடுக்கிறோம். அது அவங்களோட இஷ்டம். அதை பத்தி கொடுப்பிச்சு கட்டருக்கு கொடுக்கிறோம். கட்ட ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுதான் இல்லையா? அப்போ நம்ம சாதாரண விசுவாசியா இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அப்படிதான் தெரியும். கட்டர் ஆசீர்வதிக்கிறார், தடுக்கூடாது. அவர் இன்னும் கூட ஆசீர்வதிக்கிறார். தசமாமா நீ கொடுத்து பாரு, நான் வானத்தில் பலகங்களை திறந்த அவர் பலகனை திறந்தாங்கன்னா யாருமே கூட்ட முடியாது, யாருமே ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. இடங்கள்லாம் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அவெல்லாம் போக மட்டும் அவனை ஆசீர்வதிச்சார் இல்லையா? அப்பா எப்பா அப்பா எவ்வளவுதான் கூலிகளை போனாலும் என்னதான் செஞ்சாலும் அந்த தசமபாத்துல கட்டல் வார்த்தைகளை திறந்து ஆசீர்வதிப்பார் சரியா? 6000 ரூபாய் கூலி வேலை கிடைக்கிறீங்க, 101 போடக்கூடாது, 99 போடக்கூடாது. அந்த தசமம் மட்டும்தான். 101 ரூபாய் போட்டா அது காமிக்கிறேன், 99 போட்டா அது காமிக்கிறேன். 100 ரூபாய் போட்டா மட்டும்தான் தசமம் இல்லையா? சிறுசல் பெருசா அதாவது குட்டி கிடையாது. நீங்க அந்த கட்டளையெல்லாம் உண்மை கட்டிருப்பாங்க சரியா? அந்த கடையில உண்மை 500 ரூபாய்யா 50 ரூபாய் உண்மையா இல்லையா? பல மடங்கு பண்ணுதா சரியா? அவர் மனங்களை திரும்பி இடங்கள்லாம் அவங்களுக்கு நான் ஆசீர்வதித்து வரிசைக்கு பண்ணோட என்று சோதிச்சு பாரு. கட்டளை சொல்லிக்கூடாது. அது இந்த காலத்துல மட்டும் சவால் சொல்ற சோதிச்சு பாரு. நான் செய்ய மாட்டேன்னு சோதிச்சு பாரு. நீ சோதிச்சு பாரு, நான் சொல்லிட்டு
அழைக்கும் போது சொல்றது நான் உடனே ஆசிரியர்களோட சொல்றேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் கதவு திறக்கும்னா அசோபாரத்தை அண்டை சாயில அவருக்கு நீ கொடுக்கணும். அவருக்கு நீ கொடுக்கும்போது மட்டும்தான் அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா அசோபாரம் கொடுத்து பல பிரச்சனை பல போராட்டம் இருக்கிறது அவையில. ஆமா, எங்களுடைய விசுவாசத்தை கண்டிச்சு அது வேற. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய கட்டளையை மதித்து அவர் கணம் பண்ணுவது என்றால் சகலுக்கு யாரையுமே பார்க்கக்கூடாது. நீங்களும் கர்த்தரை மட்டும்தான். இடையில எந்த கிடையாது, பாஸ்டியோ எந்த போதையோ யாரையும் பார்க்கக்கூடாது. அவருக்கு நீங்க மட்டும்தான் நான் கர்த்தர் கொடுக்குறேன், கர்த்தர் மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் ஒரு இறுதியை கர்த்தர் பார்ப்பார். இல்லையா, இவன் எனக்கா கொடுக்குறான், எனக்கா கொடுக்குறான். பேசுற சபையில் நம்ம சபையில ஏன் ஆஸ்பர் இல்லை என்றால் கர்த்தர் எனக்காக கொடுக்கலையே பார்க்கிறேன். காணிக்க வருகிறது, ரசமா வருகிறது, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வருகிறார். போடாம இருந்து போறாங்க. பாஸ்டருக்கு சபைக்கு பாஸ்டருக்கு இப்படி போடக்கூடாது. உருவாக்கம் கர்த்தருக்காக கொடுக்கல, 10 ரூபா கர்த்தருக்காக செய்யறது. எதை சேர்ந்து கர்த்தருக்காக செய்யற சொல்ல மட்டும்தான் அவங்க அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட் போய் சேரும். இந்த மாசம் என் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிறாங்க, நீங்க 1 ரூபா பார்த்தாலும் உங்க பேர்ல எனக்காக போட்டுக்கிறாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க பார்த்தாலும் நீ கர்த்தருக்காக போலீங்கன்னா அவர் அக்கௌண்ட்ல உங்க பேர் வராதே. 1 லட்சம் ரூபாய் போட்டுருக்கேன், யாருக்காக போட்ட? கர்த்தருக்காக போட்டியா? புள்ளிக்காக போட்டியா? புள்ளிக்காக போட்டேன். வரேன், நான் 1 ரூபா போட்டேன், எனக்கு இருந்து 2 துட்டு அது மட்டும் போட்டேன். யாருக்காக போட்டேன்? கர்த்தருக்காக போட்டேன். அவள் இல்ல, அவன் இல்ல, இவன் அதிகமா போட்டான். நடிக்கிறோம், வரா போறோம், இல்லை காணிக்கை பட்டியல கர்த்தர் நிற்பார். யார் தன்னுடைய இருட்டிலிருந்து அப்புறமாக நிற்பார். இன்னும் இல்லையா? அழைக்கல, இன்னும் இல்ல, ஏன் நிக்கணுங்க? அப்பெல்லாம் வந்தாங்க, பணக்காரமா வந்தாங்க, அப்படியே காலக்காரன் விட்டாங்க, ஆசையாக வந்தாங்க, சீமா வந்தாங்க. 10 100 நாடுகள் வெளியில அள்ளி போட்டாங்க. ஆனது 7 விட்டு அடுத்தது ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவன் போட்டான். அந்த போட்டதை சுட்டி அவள் கடைக்கு அக்கௌண்ட் வந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் போட்டுருக்கலாம், 2 லட்சம் ரூபாய் போட்டுருக்கலாம், 1000 வெள்ளி கூட போட்டுருக்கலாம். ஆனா அது அவளோட அக்கௌண்ட்ல அல்ல, அப்படியே அல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அக்கௌண்ட் அல்ல. அப்போ நம்ம எந்த செலுத்தினால் எது செய்தாலும் கர்த்தருக்கு தான் செலுத்துறது என்று அது சிறுசோ பெருசோ அப்படி கர்த்தருக்கு செலுத்தும் போது உங்க அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் ஏறும். ஏமாக இந்த நாள்ல காணிக்க போடுகிறான், கஷ்டமா போடுகிறான்னு அக்கௌண்ட் ஏறி இருப்பாங்க. கர்த்தருக்கு போகும்போது மட்டும்தான் வாசல வருமானம். ரசமா போறேன், புள்ளிக்காக போறேன், சபைக்காக போறேன், எவ்வளவு பார்த்தாலும் அப்படி இல்ல. அதாவது ஏன் ஆசீர்வாதம் இல்ல, அவருக்கு போடாதனால. ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசீர்வாதம் பிரச்சனை. நம்ம சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் இல்ல. நான் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது, அவங்க ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நீங்க ஆலயத்துக்கு அவருக்கு சொல்றாங்க இல்லையா? இனிமே படிக்க மளிகை 3ஆம் அதிகாரம் 7 8 சொல்லப்பட்ட வார்த்தை ரசம்பம் காணிக்கலானே அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் அங்க ஒரு மறைப்பு இருக்கிறது. அவர் ரசம்பாகம் செலுத்தினார்கள், காணிக்கையும் செலுத்தினார்கள் இல்லையா? ரசம்பாக போடல, ரசம்பாக காணிக்க போடல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த நாள் ஆளு சொல்லுகிறார், அவர் ரசமாக போட்டாங்க, காணிக்கையும் போட்டாங்க. சொல்லுகிறார், ரசமா போட்டீங்க, காணிக்கை போட்டீங்க, யாருக்கா போடல, எனக்காக போடல. இந்த மதிப்பீடுகள் போட்டீங்க, யாருக்காக போட்டீங்க?
உங்களுக்காக பேசுறோம், சண்டை பேசுறோம், பேசுறோம் அப்படின்னு போறதுனால நீங்க பந்திக்கிறீங்க, எனக்காக செய்யுங்க, எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிறது. அடுத்து நீங்க படம் சொல்றோம்,